பொங்கல் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னைக்கு வேலைக்காக திரும்பக்கூடிய மக்கள் தங்கள் வாகனங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடியிலிருந்து நேரலை காட்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். அங்கிருந்து விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில். உங்கள் விவரம் சக்திவேல். நிச்சயமாக வணக்கம் கோபால். பொங்கல் பண்டிகைக்காக 6 நாட்கள் தொடர் விடுமுறை விடப்பட்ட நிலையில் இன்றுடன் 3 நாட்கள் விடுமுறை முடிவு அடைவதால் பலரும் தங்களது சொந்த ஊரில் இருந்து மீண்டும் சென்னை திரும்பினர். அதனால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகைக்காக ஜனவரி 14ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை அரசு விடுமுறை அறிவித்த நிலையில் சனி மற்றும் ஞாயிறு வார விடுமுறை என தொடர்ந்து 6 நாட்கள் விடுமுறை விடப்பட்டது. அதனால் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு பொங்கல் பண்டிகையை கொண்டாட சென்றிருந்தனர். பண்டிகையை கொண்டாடிய பிறகு மீண்டும் சென்னையை நோக்கி இன்று முதல் அரசு பேருந்து, தனியார் பேருந்து, கார், இருசக்கர வாகனம், வேன், ஆட்டோ உள்ளிட்ட வாகனங்களில் சென்னை திரும்ப தொடங்கியுள்ளனர். இதனால் அதிகப்படியான வாகனங்கள் ஒரே நேரத்தில் சென்னை வருவதால் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. நீண்ட தூரத்திலிருந்து வாகனங்கள் தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக சாரசாரையாக வரக்கூடிய நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களிலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே சென்னையின் நுழைவாயில் என்று சொல்லக்கூடிய இந்த பரனூர் சுங்கச்சாவடி வழியாகவே, அதாவது பரனூர் சுங்கச்சாவடியை கடந்தே சென்னை உள் செல்ல வேண்டும். அப்படி வரக்கூடிய வாகனங்கள் ஒரே நேரத்தில் வருவதால் பரனூர் சுங்கச்சாவடியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் வாகன ஓட்டிகளும் கடும் அவதி அடைந்து வருகின்றனர். கோபால், அண்மை விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.